இந்தியாவில் தாயின் கருப்பைக்குள் உள்ள குழந்தை கூட பிரதமரின் நலத்திட்டங்களால் பயனடைவதாக திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். திருவண்ணாமலை பாரதிய ஜனதா வேட்பாளர் அஸ்வத்தாமன் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு 5 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் எந்த அளவிற்கு உங்களுக்கான களம் எப்படி இருக்கிறது? களம் ரொம்ப பலமா இருக்கு. இன்றைக்கு திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்த ஊருக்கு போனாலும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு வேற எந்த வேட்பாளருக்கும் கிடைக்கல. களத்துல அதுதான் உண்மை. எல்லா பகுதியிலும் மக்கள் அவங்களுடைய அன்பை பொழிகிறார்கள். இத்தனைக்கும் நம்ம நாள் பூரா பிரச்சாரத்துல இருக்கோம். 6 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி 2 மணி உச்சி வெயில் எல்லா நேரத்திலயும் பண்றோம். நைட்டு 10 மணி வரைக்கும் பண்றோம். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது. சாப்பாடு கூட காரில் தான் சாப்பிடுறோம். ஆனா வெயில் நேரத்திலயும் சரி, அன்டைம்லயும் சரி, மக்கள் பெருமளவுல கூடி மலர் தூவி ஆரத்தி எடுத்து அவங்க அன்பை கொடுத்து எல்லா கிராமத்திலையும் வரவேற்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ஊராட்சிகளுக்கும் செல்லணும், 410 ஊராட்சிகளுக்கும் செல்லணும்னு சொல்லி நாம போயிட்டு இருக்கோம். இருக்கிற டைமுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் மக்கள் காட்டுகிற அன்பு அங்கங்க அப்படி அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு. டைம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால முடிக்க முடியல. மற்றபடி வரவேற்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருமே நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளா இருக்காங்க. ஒன்னு வீடு வாங்கியிருக்காங்க, பாத்ரூம் வாங்கியிருக்காங்க. கருவில் இருக்கிற குழந்தை கூட நரேந்திர மோடி அவருடைய திட்டத்துடைய பயனாளி. ஏன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுல குழந்தை வச்சிருக்க கர்ப்பஸ்திரிகளுக்கு குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணுன்றதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் 3 தவணைகளாக 18,000 ரூபாய் போடுறார். கருவில் இருக்கிற குழந்தை கூட இங்க நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருப்பதனால போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் ஒரு அளப்பரிய அன்பை காட்டுகிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்ப இந்த இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை திமுக கைப்பற்றிருக்கு. குறிப்பா திருவண்ணாமலை நகரம், செங்கம், ஜோலார்பேட்டை போன்ற இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி இதை மீறி எப்படி சார் உங்களால் களம் காண முடியும்? சார், ஒரு காலத்துல காங்கிரஸ் தானே சார் தமிழ்நாடு முழுசா ஆண்டுட்டு இருந்தது. அப்புறம் தானே திமுக வந்துட்டு. இப்படி பார்த்தா எங்கேயுமே வர முடியாது. நாங்க இந்தியா முழுசும் 2 MP தான் வச்சிருந்தோம். இன்னைக்கு 400 MPன்னு மல்லிகா அர்ஜுனா கார்கேவே ஒத்துக்கிறாரு. 400 MPக்கு மேலன்னு இப்ப எல்லா ஊடகங்களும் உங்களுக்கே தெரிய விஷயம் என்னன்னு. இங்க மருத்துவர் ஐயா இங்க பிரச்சாரம் பண்ண வந்தாரு. எங்களுக்கு சொன்னாரு 400 MP நரேந்திர மோடி ஜெயிப்பாருன்னு எந்த சந்தேகமும் இல்ல. 401 திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் ஜெயிக்க போறது அப்படின்னாரு. களம் நல்லா இருக்கு சார். மக்கள் ஒரு பக்கம் எல்லோரும் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்துடைய பயனாளிகளா இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே திமுகவுடைய அட்டகாசத்துல பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க சார். எல்லா பக்கமும் இங்க கஞ்சா, எல்லா பக்கமும் சாராயம், கள்ளச்சாராயம். மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. உள்ள ஹேம்லெட் வில்லேஜுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். பஸ் இல்ல, சாலை வசதி இல்ல. பல கிராமங்கள் 10 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறது. மலை கிராமங்கள் 30 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறது. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ற வசதி கூட கிடையாது. கர்ப்பமா இருக்கிறவங்க மலை விட்டு கீழே வந்துதான் ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கிறது. இங்க தரையில இருக்கிற இடத்துல பல கிராமங்களுக்கு பஸ் கிடையாது, சாலை வசதி கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற திட்டத்தை கூட இங்க செயல்படுத்த மாட்டாங்க. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கு 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க. குழாய் மூலமாக குடிநீர் திட்டத்துக்கு 10,000 to 15,000 வரைக்கும் லஞ்சம் கேட்கிறாங்க. எந்த இடத்துலயும் பல இடங்களில் குழாய் இருக்கு, தண்ணி வரல. மோடி கொடுக்கிறாரு. ஆனா இவங்க அதை கூட இங்க கொண்டு சேர்க்க மாட்டாங்க.